அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து சரோஜினி நாயுடு பற்றி பார்க்க போகிறோம். இந்தியாவின் நைட்டிங்கேலான சரோஜினி நாயுடு. இந்தியாவின் நைட்டிங்கேல்ன்றது மகாத்மா காந்தி கொடுத்ததுங்க. சுதந்திர போராட்ட வீரர், சிறந்த கவிஞர், இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் என பன்முக திறமைகள் கொண்ட சரோஜினி நாயுடு தேச விடுதலைக்காக தன் வாழ்நாள் அர்ப்பணித்த இவர் மகாத்மா காந்தி இவருடைய இனிமையான கவிதைகளுக்காக இந்தியாவின் கவிக்குயில், நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அழைத்தார். சரியா? இந்திய சுதந்திர இயக்கத்தில் பெண்கள் பங்களிப்பு அடுத்த கட்டத்துக்கு சென்றடையத்துக்கு இவங்களும் ஒரு காரணமாக இருந்தாங்கன்றது நம்ம இவங்களுடைய சாதனைகளில் மூலமாக தெரிய வருகிறது. ஓகே அப்போது இந்தியாவின் கவிக்குயில், இந்தியாவினுடைய கவிக்குயில், இந்தியாவின் நைட்டிங்கேல், இதெல்லாம் இந்தியாவின் கவிக்குயில். சரோஜினி நாயுடு ரீசெண்டாக கேட்டிருக்காங்க. இவங்கள பற்றி ஃபுல்லாக டீகோட் பண்ணிடலாம். தனிப்பட்ட தகவல் பொறுத்தவரையும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிறப்பு வந்து 1879 பிப்ரவரி 13, இறந்தது வந்து 1949 மார்ச் 2ங்க. பிறந்த இடம் வந்து ஹைதராபாத். சரிங்களா? இவங்களுடைய பெற்றோர் வந்து நிஜாம் மற்றும் வரதா சுந்தரி. ஓகேங்களா? கணவர் வந்து பார்த்திங்கன்னா மித்திலாயா கோவிந்தராஜுலு நாயுடு. ஓகேங்களா? இவருடைய சிறப்பு பெயர், இவங்களுடைய முக்கிய தினம்னா இந்தியாவின் நைட்டிங்கேல், அதாவது இந்தியாவின் கவிக்குயில் என்று மகாத்மா காந்தி அவர்கள் இவங்களுக்கு கொடுத்தது. அப்புறம் பாரதிய கோகிலா அப்படின்றதும் இவங்களுடைய சிறப்பு பெயர். அதுக்கப்புறம் இவங்களுடைய தினம்தான் தேசிய மகளிர் தினமாக பிப்ரவரி 13 இவரது பிறந்தநாள் தான் தேசிய மகளிர் தினமாக கொண்டாடப்படுகிறது. 2014 முதல் கொண்டாடுறாங்க. நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது வந்து இவருடைய 135வது பிறந்தநாள். அப்போது வந்து பார்த்திங்கன்னா சரோஜினி நாயுடு இந்திய அரசு பல்வேறு மகளிர்கள் அமைப்புகள் முயற்சி காரணமாக இந்த முன்னெடுப்பு செஞ்சாங்கன்றது தெரிஞ்சுக்கணும். சரியா? சுதந்திர போராட்டத்தினுடைய பங்களிப்பு அரசியல் கூறு யார்? கோபாலகிருஷ்ண கோகலே. இவருக்கும் கோபாலகிருஷ்ண கோகலே, அதே மாதிரி காந்தியடிகளும் கோபாலகிருஷ்ண கோகலே தான் வந்து அரசியல் குருவாக இருந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். வங்க பிரிவினை நடக்குதில்ல 1905. பிறகு இந்திய தேசிய காங்கிரஸில் இணைகிறாருங்க. 1919 ஓம் ரூல் தன்னாட்சி இயக்கத்தில் இங்கிலாந்துடைய தூதுவராக தன்னாட்சி இயக்கம், ஓகேங்களா, இங்கிலாந்துக்கு சென்றாங்க. 1924 கிழக்கு ஆப்பிரிக்கா இந்திய காங்கிரஸ் பங்கேற்ற அதில் முக்கிய ஐஎன்சி உறுப்பினராக இவங்களும் ஒருத்தர். முக்கிய போராட்டங்கள்னு பார்க்கும்போது ஒத்துழைமை அமைக்கும், உப்பு சத்தியாகிரகம், ஓகேங்களா, வெள்ளையன வெளியேறு இயக்கம், ஓகேங்களா. தண்டி யாத்திரையின் போது காந்தியடிகள் கைது செய்யப்பட்ட பின்னாடி தர்சலா உப்பு கிடங்கு போராட்டத்தை முன்னின்று நடத்தினாங்க. இந்த தர்சலா உப்பு கிடங்கு தனியாகவே குரூப் 1 மெயின்ஸில் கேட்ட கொஸ்டின்னு பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? தர்சலா உப்பு கிடங்கு போராட்டம். ஓகே. அடுத்து வந்து பார்த்தோன்னா இந்திய தேசிய காங்கிரஸினுடைய தலைமை 1925 கான்பூரில் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை வகித்தாங்க. ஓகேங்களா? பார்த்து வச்சுக்கோங்க. இதன் மூலம் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர், இவங்க வந்து ஃபஸ்ட்டு பெண் தலைவர் என்ற பெருமை. ஓகேங்களா? அன்னி பெசன்ட் 1917 பண்ணியிருந்தாலும் அவங்க வந்து இந்தியாவுடைய பெண் தலைவர் என்னும்போது சரோஜினி நாயுடு இவங்க வந்து சரோஜினி நாயுடு போடணும். முதல் பெண் தலைவர் போது முதல் இந்திய பெண் தலைவர்ன்றது வித்தியாசம் பார்த்துக்கோங்க. முதல் பெண் தலைவர் அன்னி பெசன்ட் 1917, முதல் இந்திய பெண் தலைவர்ன்றது சரோஜினி நாயுடு. சரிங்களா? ரெண்டுமே கேட்டிருக்காங்க, பார்த்து வச்சுக்கோங்க. சுதந்திரத்துக்கு இந்திய நிர்வாக பொறுப்பு உத்தரப்பிரதேசில் ஆளுநராக வேலை செய்கிறாங்க, கவர்னராக. ஆகஸ்ட் 15, 1947 இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்த பின்னர் பொறுப்பேற்றாங்க. சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநராக வேலை செஞ்சாங்க. விருதுகள் பார்த்தோன்னா கெய்சர் ஹிந்து எப்படி காந்தி கொடுத்தாங்களோ அதே மாதிரி இந்தியாவினுடைய பிளேக் தொற்றின் போது இவங்களுடைய சிறப்பு பணிக்காக தங்கப்பதக்கம் கொடுக்கப்பட்டதுன்றது குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி இவங்களுடைய இலக்கியம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே டீகோட் பண்ணுவோம் பின்னாடி. சரிங்களா? ஒரு கனவை கனவாக விடாதே, அதை நனவாக்க தைரியப்படு. சரியா? இதை டிஎன்பிசி படிக்கிற எல்லாருக்குமே பொருந்தும். ஒரு கனவை கனவாக விடாதே, அதை நனவாக்க தைரியப்படு அப்படின்றது. சரியா? அதே மாதிரி இவங்களுடைய தனிப்பட்ட தகவல்கள் பொறுத்தவரையும்
சேம் அங்கே பார்த்ததே தான். ஹைதராபாத்தில் பிறக்கிறாங்க. அப்பா வந்து நிசாம் வரத சுந்தரி, துணைவர் வந்து பார்த்தீங்கன்னா முத்துலாயா கோவிந்தராஜுலு நாயுடு. இவருடைய சிறப்பு பேர்கள் இந்தியாவின் நைட்டிங்கேல், அதாவது காந்தி என்ன சொல்கிறாரு, இந்தியாவினுடைய கவிக்குயில். இவரது கவிதை திறமைக்காக காந்தி வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டம் கொடுத்துருக்காங்க. பாரத கோகிலா, இந்திய மொழிகளின் இவரது கவித்துவ சிறப்பை குறிக்கும் புகழ் பெற்ற பெயர் தான் பாரத கோகிலா. அதே மாதிரி தேசிய மகளிர் தினம் நான் பார்த்தல 2014 135வது வயதில், அந்த டேட்லேருந்து அந்த 2014 பிப்ரவரி 13 ஆண்டுதோறும் தேசிய மகளிர் தினம் கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்றது நம்ம டீட்டெயிலாக டிகோட் பண்ணணும். அடுத்து பாருங்கள், சுதந்திர போராட்டத்தின் எங்களுடைய ரோல் எப்படி இருந்தது அப்படின்னா, இவங்களுடைய அரசியல் குரு தெரியும், கோபாலகிருஷ்ண கோகலே. இவருடைய வழிகாட்டத்தின்படி தான் சரோஜினி நாயுடு சுதந்திர போராட்டத்தில் இறங்குறாங்க. ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரி ஆகுது வந்து பார்த்தீங்கன்னா இது வங்கப்பிரிவினை. வங்கப்பிரிவினைக்கு அப்புறம் அந்த பிரிவினையில் தான் உள்ளே என்ட்ரி ஆகிறாங்க. இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டு தன்னை முழுமையாக இணைத்து கொண்டாங்க. அடுத்து ஓம் ரூல் வந்து 1919 ஜூலையில் இங்கிலாந்தில் ஓம் ரூல் லீக்கின் தன்னாட்சி இயக்கம் தூதுவராக வெளிநாட்டுக்கு சென்றாங்க. இது பார்த்து வச்சுக்கோங்க. ஹோம் ரூல் மூமெண்ட்டில் தன்னை இணைச்சது இல்லாமல் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுப்பயணம் போயிட்டு வராங்க. ஓகேங்களா, அது ஓம் ரூல் தூதுவராக போயிட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி கிழக்கு ஆப்பிரிக்கா இந்திய காங்கிரஸ் 1924 நடைபெற்ற கிழக்கு ஆப்பிரிக்க இந்திய காங்கிரஸில் பங்கேற்ற 2 முக்கிய இந்திய தேசிய காங்கிரஸ் உறுப்பினர்களில் இவரும் ஒருத்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இது எதிர்பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், 3 முக்கிய போராட்டங்கள் பார்க்கும்போது நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டில் கலந்துக்கினாங்க. உப்பு சத்தியாகிரகம் சட்டமறுப்பில் கலந்துக்கினாங்க. தண்டி யாத்திரையின் போது உப்பு சத்தியாகிரகம் காந்தியடிகள் கைது செய்யப்பட்ட பின்னர் அதுக்கப்புறம் தர்சனா உப்பு கிடங்கு போராட்டத்தை முன்னின்று நடத்தினாங்க. சரியா, அடுத்து வெள்ளையன வெளியேறு குயிட் இந்தியா மூமெண்ட் 1942. சரியா, அதுலேயும் கலந்துக்கினாங்க. இந்திய தேசிய காங்கிரஸில் தலைமை எந்த வருஷத்தில் தலைமைனா 1925 கான்பூர் காங்கிரஸ் மாநாட்டில். என்ன முக்கியத்துவம்னா, சரோஜினி நாயுடு தலைமையேற்றாத இந்த மாநாட்டுக்கு இந்திய தேசிய தலைவராக தேர்வு செய்யப்பட்ட முதல் இந்திய பெண் தலைவர். முதல் பெண் தலைவர் என்னும்போது அம்மையார் வந்துடுவாங்க, அன்னி பெசன்ட் அம்மையார். முதல் இந்திய பெண் தலைவர்னா சரோஜினி நாயுடு வருவாங்கன்றது குறிப்பிடத்தக்க தெரிஞ்சுக்கணும். சுதந்திரத்துக்கு பிறகு பிந்தைய நிர்வாக பொறுப்பு எப்படி இருந்தது? ஒரு போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் யூபியிலுடைய கவர்னராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் வரலாற்று சிறப்புன்னா 1947 ஆகஸ்ட் 15 இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்த பின்னர் பொறுப்பேற்ற இவர் சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர், ஃபஸ்ட்டு உமன் கவர்னர் ஆஃப் இண்டிபெண்ட்டாக இருந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். சரியா, சுதந்திர இந்தியாவினுடைய முதல் பெண் ஆளுநர்னால் இவங்க தான், ஃபஸ்ட்டு உமன் கவர்னர் ஆஃப் இண்டிபெண்ட் இந்தியா. கொஸ்டின் கேட்டிருக்காங்க. விருதுகள் பட்டங்கள் பொறுத்தவரையும் கேஜர் ஹிந்த் என்ற பட்டம் பிளேக் நோயின தொற்றின் போது உங்களுக்கு சமூக சேவை பண்ணியிருக்கிறதுக்காக பிரிட்டிஷ் வந்து பார்த்தா கொடுத்தத ஒரு தங்கப்பதக்கம். சரியா, அடுத்து பாருங்கள் இவங்களுடைய பங்களிப்புகள். தி கோல்டன் த்ரெஷ்ஹோல்டு. ஓகேவா, இந்த நூல் வந்து பார்த்தோன்னா 1905 வெளியிடுறாங்க. இதுவும் இவங்களது தான். த பேர்ட் ஆஃப் டைம் 1912 இது இவங்களது தான். த புரோக்கன் விங்கு இது ஆல்ரெடி கேட்டது. த புரோக்கன் விங்கு 1917 டிஎன்பிசி கேட்ட கொஷனுங்க. த ஃபெதர் ஆஃப் த டவுன் 1961 தெரிஞ்சுக்கோங்க. குயிக்ரிஷ்ணன் தான் இந்தியாவின் நைட்டிங்கேல். இது தெரியும். இந்தியாவின் நைட்டிங்கேல் வந்து பார்த்தீங்கன்னா சரோஜினி நாயுடு இனிமையான கவிதை மற்றும் சிறந்த சொற்பொழி திறமைக்காக மகாத்மா காந்தி அவர்கள் இப்பெயர் சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாரத கோகிலா. பாரத கோகிலான்றது தெரியும், இந்திய மொழி கவிதைகள் சிறப்புக்காக பாரத கோகிலான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஐஎன்சி, அது அதாவது இந்திய தேசிய காங்கிரஸில் வந்து இவங்களுடைய பங்களிப்பு 1925 கான்பூர் காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை வகித்தாங்க. முதல் இந்திய பெண் தலைவர் சரோஜினி நாயுடு ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்து சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் கவர்னர், அதுவும் இம்பார்ட்டன்ங்க. உத்தரப்பிரதேசத்தில் சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் கவர்னராக பொறுப்பேற்றாங்க. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் அவங்களுடைய கவர்மெண்ட் எப்படி இருந்தது? 1925 கான்பூர் காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை தாங்கியிருப்பாங்க. சரியா, அது தெரியும். தர்சனா உப்பு சத்தியாகிரகம், தர்சனா உப்பு கிடங்கு போராட்டம் 1930 ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. தண்டி யாத்திரையின் போது மகாத்மா காந்தி கைது பண்ணது பேருக்கு பிறகு குஜராத்தில் தர்சனா
உப்பு கிடங்கு, தர்சனா உப்பு கிடங்கு போராட்டத்தை சரோஜினி நாயுடும் காந்தியினுடைய மகன் வந்து பார்த்திங்கன்னா மணிலால் 2 பேர் வழி நடத்தினாங்கன்றது தெரிய வருது. ஓகேங்களா. தர்சனா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து கெய்சர் ஹி ஹிந்து, அது வந்து தெரியும். பிளேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பிளேக் நோய் பார்வையிட்டது. இவர் வந்து சமூக பாடை இவங்க செஞ்ச சமூக சேவைக்காக பாராட்டி பிரிட்டிஷ் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்பதக்கை வழங்குது. பின்னர் வந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்ததுக்காக இந்த பட்டத்தை திறந்தாங்கன்றது நம்மளுக்கு தெரிய வருகிறது. சரியா. ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்போது இந்த பட்டம் வந்து துறவு செய்வாங்க. ஓகே. அடுத்து பிப்ரவரி 13 தேசிய மகளிர் தினமாக 135வது பிறந்த நாள்லேருந்து கொண்டாடுறாங்க. அதான் 2014 கடைபிடிக்கிறாங்கிறது தெரிஞ்சுக்கணும். சரோஜினி நாயுடைய பிறந்த நாள் சிறப்பிக்கும் வகையில் இந்த தினம் கொண்டாடப்படுகின்றது தெரிய வருது. ஓகேவா. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃபில் இந்த 5 பாயிண்ட்டை வச்சு எல்லா பாயிண்ட்ஸும் மைண்டு கொண்டு வந்துடுங்க. சரிங்களா. அடுத்து வாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. தர்சனா உப்பு கிடங்கு போராட்டம், காந்தி கைது பண்ணது பேர் காந்தியினுடைய மகனும் இந்த அம்மாவும் சேர்ந்து போராட்டத்தில் முன்னெடுப்பு பண்ணுவாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. தர்சனான்றது குஜராத்தில் ஒரு பகுதி. சரியா. இந்தியாவின் நைட்டிங்கேல், அதாவது பாரத கோகிலா என்று அழைக்கப்படுறவங்களாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. தெரியும். சரோஜினி நாயுடு அரசியல் குருவாக யார் இருந்தாங்க அப்படின்றது தெரியும் நம்மளுக்கு. சரோஜினி நாயுடு அரசியல் குரு யாருங்க? காந்திக்கும் கோபாலகிருஷ்ண கோகலே தான் குருவாக இருந்தாங்க. சரியா. ஓகே. திலகர் வந்து யாருக்கு குருவாக இருந்தாங்கன்னா வஉசி வந்து உங்களுடைய குரு வந்து திலகர் இருந்தாங்க. சரியா. சரோஜினி நாயுடு இந்திய தேசிய இயக்கத்தின் தன்னை தீவிரமாக இணைத்துக்கொள்ள காரணம் என்ன? சரியா. வங்கப்பிரிவினையில் தான் வந்து பார்த்திங்கன்னா தன்னை தீவிரமாக இணைத்துக்கொள்வாங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் யார்? முதல் பெண் தலைவர் அப்படின்னும்போது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட் அடிக்கணும். முதல் இந்திய பெண் தலைவர் என்னும்போது சரோஜினி நாயுடு அடிக்கணும், பார்த்து வச்சுக்கோங்க. சரோஜினி நாயுடு இந்திய தேசிய காங்கிரஸின் எப்போ வந்து தலைவராக இருந்தாங்கன்னா 1925 கான்பூரில் இருந்தாங்க. சரிங்களா. ஓகே. அடுத்து பாருங்கள். இந்தியாவின் நைட்டிங்கேல். சரி, திருப்பி ரிப்பீட் ஆகிருக்கு சார். இதை விட்டுருங்க, அடுத்து பேச்சு வந்துடுங்க. ஓகே. சரோஜினி நாயுடு தலைமை தாங்கி 1925 காங்கிரஸ் மாநாடு எந்த ஊருன்னா கான்பூர். ஓகேங்களா. கான்பூரில் நடந்த காங்கிரஸ் மாநாடு. இந்த கான்பூர் மாநாடு மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த கான்பூர் மாநாடு வந்து பெண்கள் பங்களிப்பு வந்து அதிகரிக்குது. சரோஜினி நாயுடு தலைமையின் கீழே நாட்டு விடுதலைக்காக பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா நிலைநாட்டத்தை, அதாவது பெண்களை வந்து அதிகமாக வந்து இதில் ஈடுபடுத்துறதுக்காக தான் இவங்க தலைவராக போகிறாங்க. சரிங்களா. இந்த மாநாட்டில் என்னென்னா இந்தி மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சி அன்றாட பணிகள் விவாதங்கள் இந்தி மொழியில் நடத்தணும் அப்படின்றது ஒரு தீர்மானம். இந்த மாநாட்டில் தான் இந்தி மொழிக்கு முக்கியத்துவம் மாநாடு ஒரு தீர்மானம் இயற்றப்பட்டது இந்தி லாங்குவேஜுக்கு. இது தெரிஞ்சுக்கோங்க, இது இம்பார்ட்டன்ட் தான். சரியா. சரோஜினி நாயுடு பங்கேற்ற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இயக்கங்களில் ஒன்று அல்லாதது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இவங்க வந்து வெள்ளையனே வெளியேறு, ஒத்துழைமை இயக்கம், உப்பு சத்தியாகிரகம் கலந்து நின்றுருப்பாங்களா. சுதேசி இயக்கத்தில் இவங்க வந்து பங்கு பெற்றிருக்க மாட்டாங்க. சரியா, தெரிஞ்சுக்கணும். தண்டி யாத்திரையின் போது காந்தியடிகள் கைது செய்யப்பட்ட பின்னர் தர்சனா உப்பு கிடங்கு போராட்டத்தை வெற்றிகரமாக வழிநடத்தியவர் யார் அப்படின்னா அவங்க சரோஜினி நாயுடு, காந்தியினுடைய மகன். சரியா, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சரோஜினி நாயுடு நினைவாக இந்தியாவில் தேசிய மகளிர் தினமும் வந்து எந்த நாள் கடைபிடிக்கிறாங்கன்னா பிப்ரவரி 13. எந்த வருஷத்துலேருந்து 2014 கடைபிடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். சுதந்திர இந்தியாவின் வரலாற்றில் முதல் முதலாக ஒரு மாநிலத்தில் முதல் பெண் ஆளுநர் என்ற சிறப்பு பெற்றவர் யாருன்னா இந்த சரோஜினி நாயுடு. சரியா. உத்தரப்பிரதேசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்னராக இருப்பாங்க, அப்பாயின்மெண்ட் ஆவாங்க. அதுதான் இங்கே கேட்டிருக்கேன். எந்த மாநிலத்துக்கு ஆளுநராக இருந்தாங்க? உத்தரப்பிரதேசம். சரோஜினி நாயுடு புகழ்பெற்ற கவிதை தொகுப்பு வந்து த கோல்டன் த்ரோஸ் அவுட், தங்க சிதறல் என்ற நூலை எழுதியவர். இது சரோஜினி நாயுடு எழுதுனதான்ப்பா. 1905 லண்டன்லேருந்து வெளியிட்டாங்க. சரியா, தங்கச்சிதறல்னு சொல்கிறது கோல்டன் த்ரோஸ் அவுட்டுன்ட்டு. அதே மாதிரி சரோஜினி நாயுடின் மரணத்துக்கு பின் வெளியான த ப்ரெஷர் ஆஃப் டவுன் அப்படின்றது, அதாவது சரோஜினி நாயுடுக்கு, அதாவது 1949 இயற்கை எழுதுகிறாங்க.
அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய கவிதைகள் வந்து தொகுக்கப்பட்டு வெளியானது தான் இந்த த ஃபெதர் ஆஃப் த டவுன்னு சொல்லிட்டு ஒரு புக்கு. ஓகேங்களா? எந்த ஆண்டுனா 1961 பார்த்து வச்சுக்கோங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சரோஜினி நாயுடை பற்றி டீட்டெயிலாக டீகோட் பண்ணியாச்சு. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? ஆல் தி பெஸ்ட், நல்லா படிங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.